கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே 1 சாமுவேல் 23 அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். பெலிஸ்தர்கள் கேகிலா என்ற பட்டணத்தின் மேல் படையெடுத்து வருகிறார்கள். அந்நாட்டு மக்களுக்கான தானிய களஞ்சியங்களை சூறையாடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியை அறிந்த தாவீது தேவனிடத்தில் ஜெபத்தை வைக்கிறார். நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீதோடு இருக்கிற ஜனங்களோ தாவீதினிடத்தில், யூதாவில் இருக்கிற போதே நாம் சவுலுக்கு பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்க கேகிலாவுக்கு போனால் நமக்கு ஆபத்து இன்னும் அதிகமாக இருக்கும் அல்லவா, எப்படி என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறார். கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கைகளில் கொடுத்தேன் என்றார். உன்னை அவர்களால் ஜெயிக்க முடியாதபடிக்கு உன் கைகளை பலப்படுத்துவேன் என்பதே அதற்குரிய அர்த்தம். தாவீது தன்னுடைய மனுஷரை அழைத்து கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரை அநேகரை வெட்டி போட்டு அவர்களின் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனார்கள். இந்த விதமாக தாவீது கேகிலா மக்களை ரட்சிக்கின்றார். அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருந்த தாவீதினிடத்திற்கு ஓடி போகிறான். அப்படி ஓடி போகிற பொழுது அவனுடைய கைகளிலே ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். ஏனென்றால் அந்த பட்டணம் கதவுகளும் தாழ்பால் உள்ள பட்டணம். பட்டினத்திற்குள் சென்றானால் அதன் பட்டின கதவுகள் அடைக்கப்படும் என்று சொல்லி தாவீதையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் மடக்கி பிடிப்பதற்காக கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தாரையும் யுத்தத்திற்கு அழைக்கிறான். சவுல் தனக்கும் தன்னை சேர்ந்த ஜனத்தாரை மடங்கடிக்க யோசனை பண்ணுகிறான் என்று தாவீது எண்ணி ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். தாவீது மீண்டும் கர்த்தரிடத்திலே, கேகிலா மக்கள் என்னையும் என்னுடைய மக்களையும் சவுலிடத்தில் ஒப்பு கொடுப்பார்களா என்று கேட்டான். கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேர் கேகிலாவை விட்டு திட்டமிட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். பிறகு தாவீது கேகிலாவிலிருந்து தப்பிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது சவுல் அங்கிருந்து புறப்படுவதை நிறுத்தி கொண்டான். தாவீது வனாந்தரத்தில் உள்ள நல்ல பாதுகாப்பான இடங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே பாதுகாப்பாக தங்கிவிட்டான். சவுல் ஒவ்வொரு நாளும் தாவீதை தேடியும் தேவன் தாவீதை சவுலின் கைகளில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று அறிந்தான். சவுல் என் பிராணனை வாங்க வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் என்று சீப் என்னும் வனாந்திரத்தில் தாவீது தங்கிவிட்டான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு போய் தாவீதை திடப்படுத்துகிறார். நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டெடுக்க முடியாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு 2வதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனார் சவுல் அறிந்திருக்கிறார் என்றான். பின்பு யோனத்தானும் தாவீதும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தான் தன் வீட்டிற்கு போனான். பிறகு சீப் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சவுலினிடத்திற்கு போகிறார்கள். தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டிலுள்ள ஒரு அரணில்
பாதுகாப்பாக ஒளிந்து கொண்டு இருக்கிறான் அல்லவா? அதற்கு, இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வருகிறது. தாவீது ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தியை எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடு கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அதே மலையில் இன்னொரு பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரப்படுகிற பொழுது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதும் அவனுடைய மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு மனுஷன் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டுவிட்டு திரும்பி பெலிஸ்தர்களை எதிர்த்து போராட தன் படை வீரர்களுடன் போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலி கோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியிலுள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைவரிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் கண்மலைகளில் மேல் தேட போனார்கள். போகிற பொழுது வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களின் அருகே வந்தபோது அதற்கு அருகே கெபி இருந்தது. கெபிக்குள்ளாக தாவீதும் அவனுடைய மனுஷனும் கெபியின் இருளிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தாவீது கெபியில் இருப்பது தெரியாமல் சவுல் கெபிக்கு போகிறான். தாவீதோடு இருந்த மனுஷன், இதோ உன் சத்துருவை உன் கையில் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றான். அப்பொழுது தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மௌனமாக அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அப்பொழுது தாவீது தன்னுடைய மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றான். தாவீது அவனுடைய மனுஷரை சவுலுக்கு எதிராக எழும்பாதபடிக்கு தன் ஜனங்களுக்கு புத்தியை போதிக்கிறான். பிறகு சவுல் எழுந்திருந்து கேபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னால் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டுமாய் முகம் குனிந்து வணங்கி சவுலிடத்தில், தாவீது உமக்கு பொல்லாதது செய்கிறான் என்று சொல்லுகிற மனுஷர்களுடைய பேச்சை ஏன் கவனிக்கிறீர்கள் என்று கேட்டான். இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல்
உம்முடைய சால்வையின் தொங்கலை மட்டும் அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க வகை தேடுகிறீர் என்றான். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவராக நின்று நியாயம் விசாரித்து, கர்த்தர் தாமே எனக்கு நடக்கும் அநீதிக்கு உம்மிடத்தில் நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுகிறதில்லை. முன்னோரின் பழமொழியைப் போல ஆகாதவனிடத்தில் ஆகாமியம் பிறக்கும், நல்ல குணம் இல்லாதவனிடத்தில் தீய குணங்கள் மேலோங்கும் என்பதே. ஆகையால் உம்முடைய விஷயத்தில் நான் தலையிடுவது இல்லை என்றான். அது மட்டுமல்ல, மேலும் தொடர்ந்து தாவீது சவுலிடத்தில், இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? ஒரு தெல்லு பூச்சியையா? நீர் யாரை பின் தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்று அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டிற்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். 1 சாமுவேல் பாடத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், தொடரை கவனியுங்கள், சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.